வணக்கம். தமிழ் இலக்கியத்துல காதல், தேடல், வீரம் இது எல்லாத்தையும் கலந்து காலத்தை வென்ற ஒரு காவியம் இருக்கு. அதுதான் ஆட்டனத்தி ஆதிமந்தி. சரி வாங்க, இந்த காவியத்தோட ஆழத்துக்குள்ள நாமளும் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற காவியம் இதுதான். கவியரசர் கண்ணதாசனோட மிக முக்கியமான படைப்புகள்ல ஒண்ணு ஆட்டனத்தி ஆதிமந்தி. இந்த அட்டப்படத்தை பாருங்களேன். இதுவே கதையோட அந்த உணர்வை ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? இந்த காவியத்தை எழுதினது யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவையும் சரி இலக்கியத்தையும் சரி தன் வார்த்தைகளால கட்டி போட்ட ஒரு மாபெரும் கவிஞர். அவர் யாருன்னு யோசிச்சு பாருங்க. சரி வாங்க, அவரை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல கவிஞரும் காவியமும். இந்த காவியத்தை படைச்ச நம்ம கவியரசர் கண்ணதாசனை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த அலசல ஆரம்பிக்கலாம். வாங்க, ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி போகலாம். உங்களுக்கு தெரியுமா கவிஞர் கண்ணதாசன் எப்ப பிறந்தார்னு? ஆமா, அவர் பிறந்தது 1927ல. சொல்லப்போனா 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்துல ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கினவர் அவர். அவர் எழுதின படைப்புகள் கணக்கே இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட படைப்புக்காக இந்தியாவிலேயே ரொம்ப உயரிய இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருதை வாங்கினாரு. அது எந்த படைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சேரமான் காதலி. சரித்திரத்தையும் கற்பனையையும் ஒன்னா கலந்து அவர் எழுதின இந்த நாவல் இன்னைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸா கொண்டாடப்படுது. இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரனான கண்ணதாசன் முழுக்க முழுக்க கவிதை நடையில எழுதின ஒரு அற்புதமான காவியம்தான் நாம இப்ப பார்க்க போற ஆட்டனத்தி ஆதிமந்தி. எந்த ஒரு காவியத்துக்கும் உயிர் கொடுக்கறதே அதோட கதாபாத்திரங்கள் தான். வாங்க, இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியோட முக்கிய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, இந்த கதையை நகர்த்திட்டு போறவங்க யாரு? முதல்ல நம்ம காவியத் தலைவன் அத்தி, ஒரு தலைசிறந்த நடன கலைஞன். அப்புறம் கதாநாயகி ஆதிமந்தி, சும்மா இல்ல, மாபெரும் கரிகாலச் சோழனோட மகள். இவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான இடத்துல வர்றாரு அமைச்சர் இரும்பிடர் தலையார். இப்ப நாம காவியத்தோட இதயத்துக்குள்ளேயே போக போறோம். காதல், தேடல், வலி, இந்த உணர்ச்சிகளை எல்லாம் கண்ணதாசன் எப்படி வெறும் சில வார்த்தைகள்ல நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றாருன்னு பாருங்களேன். இருக்கரையும் பெருநெருப்பு. அடடா, இந்த ஒரு வரியில எவ்ளோ பெரிய தவிப்பு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் கடமை. 2 பக்கமும் தப்பிக்கவே முடியாத நெருப்பு மாதிரி ஒரு சூழலை இதை விட அழகா சொல்லிட முடியுமா? அடுத்து பாலும் கசந்ததடி. காதலன பிரிஞ்ச ஆதிமந்தியோட துயரத்தை இது காட்டுது. அவளுக்கு அமிர்தமான பால் கூட விஷமா கசக்குதாம். அந்த அளவுக்கு மனசுல சோகம். சிற்றாடை காற்றாட பூப்போலாடி. இவ்வளவு துயரத்துக்கு நடுவுலையும் ஆதிமந்தியோட அழகும் சரி அவளோட நடனமும் சரி ஒரு பூ காத்துல ஆடுற மாதிரி எவ்வளவு மென்மையா இருந்திருக்கும். இந்த வரிய படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு காட்சி விரியுது இல்லையா? சுமை தூக்கி வைத்தாற்போல் உணர்வு. எல்லா போராட்டத்துக்கும் அப்புறம் மனசுல இருந்த மொத்த பாரமும் இறங்கி ஒரு நிம்மதி கிடைக்கிற ஒரு தருணம். அந்த விடுதலையோட உணர்வை இந்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. பாருங்க, ஒரு காவியம்னா அது வெறும் கதையை மட்டும் சொல்லக்கூடாது. அது வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களையும் நமக்கு புரிய வைக்கணும். அப்படி ஆட்டனத்தி ஆதிமந்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அப்போ இந்த காவியத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? இது வெறும் காதல் கதை தானா, இல்ல அதுக்கு மேலேயும் இதுல ஏதாவது இருக்கா? வாங்க பாப்போம். இந்த காவியத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட தனித்துவமான கதை தான். அது சொல்ற வாழ்க்கை நெறிகள் ரொம்ப ஆழமானவ. அது மட்டும் இல்லாம கண்ணதாசனோட இந்த பாடல் வரிகளோட அழகும் அதுல இருக்கிற அர்த்தங்களும் தான் இந்த காவியத்தை வேறொரு லெவலுக்கு கொண்டு போகுது. கடைசியா ஒரு கேள்வி. கண்ணதாசனோட இந்த சிறப்பு படைப்பு மத்த காவியங்கள்ல இருந்து எப்படி தனிச்சு நிக்குது? அதோட தனித்துவம் அப்படி என்ன? இது 3ம் சேர்ந்த ஒரு கலவைதாங்க இந்த காவியம். முதல்ல நம்மள கட்டி போடுற ஒரு கதை, 2வது வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான தத்துவங்கள், அப்புறம் நம்ம மனச வருடுற அந்த கவிதை நயம். இதனாலதாங்க ஆட்டனத்தி ஆதிமந்தி வெறும் ஒரு கதையா மட்டும் இல்லாம காதல், போராட்டம், ஞானம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து காலத்தால் அழியாத ஒரு காவியமா இன்னைக்கும் கொண்டாடப்படுது. அப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, ஒரு காவியத்தோட உண்மையான சிறப்பு எதுல இருக்கு? அது சொல்ற அந்த சுவாரஸ்யமான கதையிலையா, இல்ல அது நமக்கு கத்துக் கொடுக்கிற வாழ்க்கை பாடங்கள்லையா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிங்க.